நான் எப்பெல்லாம் பேனிக் ஆகணும் அப்படின்னா அப்பெல்லாம் லைட்டா டானிக் போடுவேன். தயவு செய்து நீங்க திறக்கிறத முன்னீங்கன்னா வீடு குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நம்ம ஆளுங்க ஃபர்ஸ்ட் பேப்பரை திறந்த உடனே தீபாவளி டைம் எல்லாம் போடுறது என்னன்னா இன்னைக்கு கலெக்ஷன் இவ்வளோ. கூரன் படம் பார்த்துட்டு வரேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம், குழந்தைங்களோட கண்டிப்பா பார்க்கலாம். அவர்னஸ் ஸ்டோரி தாங்க. எல்லாரும் சொல்ற அவர்னஸ் தான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க குடிச்சிட்டு தான் முதல்ல வண்டி ஓட்டுவாங்க. அதுதான் மெயின். சந்திரசேகர் எஸ்ஐசி சாரை பத்தி குறையெல்லாம் சொல்ல முடியாது. அவர் ஆல் டைம் ஃபேவரட், எவர் கிரீன் சார். அவர் டைரக்ஷனும் சரி, ஆக்டிங்கும் சரி, அவரெல்லாம் பிச்சு வளர்ச்சிருவாரு. புதுசா புதுமுகங்கள் நிறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்க. அங்க ஒர்க் அவுட் ஆகல, அவங்க எதுவும் பண்ணல. ஆனா நாயை வச்சு சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. ரசிச்ச சீன்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓவராலா பிடிச்சிருந்தது. 2-3 டைலாக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது. நான் எப்பெல்லாம் பேனிக் ஆகணும் அப்படின்னா அப்பெல்லாம் லைட்டா டானிக் போடுவேன். இந்த மாதிரி 2-3 டைலாக்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல, ஆனா சூப்பரா இருக்கு. பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு எல்லாம் அந்த ஃபீல் தெரியும். எங்க வீட்ல ஒரு பூனைக்குட்டி வளர்க்குறேன். ஸோ எங்க அந்த இம்பாக்ட் எல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு 10 லட்சம் கொடுத்து ஆஃப் பண்ணிடுறாங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம ஆளுங்க ஃபர்ஸ்ட் பேப்பரை திறந்த உடனே தீபாவளி டைம் எல்லாம் போடுறது என்னன்னா இன்னைக்கு கலெக்ஷன் இவ்வளோ, பொங்கலுக்கு கலெக்ஷன் இவ்வளோ அப்படின்னு சொல்லி போடுறாங்க. கலெக்ஷனை விட்டு கலெக்ஷனுக்கு அப்புறம் வர பாடி கலெக்ஷன் என்ன மாட்டேன்றாங்க. சப்போஸ் அதை கேட்டாலும் 10 லட்சம் கொடுத்துட்டு வாய மூடுமா அப்படின்னு சொல்லி அவங்களே கண்ணீர் அஞ்சலி போடுறாங்க. நீங்க தயவு செய்து நீங்க திறக்கிறத முன்னீங்கன்னா வீடு குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும். அவ்வளவுதான், எல்லாமே நல்லா இருக்கு. கூரன் டாக் லவர்ஸ்க்கான படம். ஸோ எல்லாரும் பார்க்கணுன்ற ஃபேமிலி ஓரியன்டான படம். இப்போ படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா விழிப்புணர்வா, ரொம்ப அழகா, இந்த ஏஜ்லயும் அவர் ரொம்ப மெனக்கிட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ மாசா ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இவ்வளோ ஏஜ் ஆன ஒரு பர்சன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் பயங்கரமா பண்ணியிருக்காரு. காமெடி காம்போ எல்லாரும் பண்ண மாதிரி சூப்பரா வேற லெவல். எல்லாருக்குமே அந்த காமெடி காம்போ அவரோட செட் ஆயிருக்கு, பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். படம் ரொம்ப எங்கேஜ்டா வச்சிருக்காங்க, ட்விஸ்டடா இருக்கு. படத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடு, தேவையில்லாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்டிமெண்டடான ஸ்டோரி. யாருக்கு அடிபட்டாலும் நம்ம பார்க்கணுன்றதை தாண்டி நாய்களுக்கும் அடிபட்டா நம்ம பார்க்கணும். ஸோ அது ஒரு ஜீவன்ற மாதிரி நாயை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள நாயின்னு சொல்றக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் பயங்கரமா அதுல இருக்கு. நாய் பேசுங்கிறதே இப்பதான் எனக்கு தெரியும். ஸோ இந்த படத்துல பார்த்துதான் கத்துக்கிட்டேன். உண்மையாவே அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கர்வேட் இருக்குன்றது இந்த படத்துல ரொம்ப ட்விஸ்டடா கொடுத்துருக்காங்க. மியூசிக் பேக்ரவுண்ட் பிஜிஎம் சென்டிமெண்டடா கொடுத்துட்டு சில இடத்துல நமக்கே ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஃபீல் ஆகுற அளவுக்கு மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொடுத்துருக்காங்க.